மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவில் மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுடைய 3ஆம் கட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி பற்றி எரியும் இஸ்ரேலுடைய அணு உலை. தீர்ந்து போனது இஸ்ரேலுடைய ஏவுகணைகள். அமெரிக்காவுடன் பிச்சை எடுக்கும் அவலம். பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய மர்மமான மறைவு குறித்து வாய் திறந்தது ஈரான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. இஸ்ரேலின் டிமோனா அணு உலை இப்போது ஈரானுடைய 3ஆம் கட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி பற்றி எரிகின்ற சம்பவம் இன்றிரவு பதிவாகி இருந்தது. 1948ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஒரு கொசு கூட போக முடியாத அளவுக்கு வான் பரப்புல பல்வேறு அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கின்ற டிமோனா அணு ஆயுத உலைகள் இப்போது தாக்குதலுக்கு இலக்கானது. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வான் கட்டமைப்புடைய பாதுகாப்புடைய திறனை கேள்விக்கு உட்படுத்தியதோடு ஈரானுடைய துல்லியமான தாக்குதல் பற்றி இப்போது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது இஸ்ரேலுடைய கொரவலையை கடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை இப்போது ஈரானுடைய துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் உண்டு பண்ணியிருக்கு. ஈரானை பொறுத்த வகையில் எம்மிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குமா, அதன் மீது தான் மட்டும்தான் நீங்கள் தாக்குதல் நடத்துவீங்களா, நாங்கள் என்ன பூ பறிப்போமா அப்படின்ன மாதிரி பதில் தாக்குதலாகத்தான் இப்போது பாலைவனத்தில் பாதுகாப்பாக இருந்த இந்த குறித்த டெமோனா அணு உலையின் மீது அதிரடியான தாக்குதலை இன்றிரவு ஏவுகணைகள் பதம் பார்த்திருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இப்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறையினருக்கு ஏற்படுத்தியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த சேதாரங்கள் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரப்போகுதோ, சர்வதேச ஊடகங்கள் என்னென்ன செய்திகளை வெளியே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஈரான் தனது வாது சாதிக் 54வது அலை மற்றும் யுத்தத்தினுடைய 2வது கட்டம் என்ற புதிய பரிணாம வளர்ச்சியோடு பாரிய அளவிலான தாக்குதல்களை இப்போது இஸ்ரேல் மீது மேற்கொண்டு வருவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. 2ஆம் கட்ட யுத்த முனைப்பு யுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் தனியாகவும் ஈரான் தனியாகவும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டாங்க. இப்போது அப்படி கிடையாது. 2 குழுவினரும் இணைந்து ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஒரே இலக்கை நோக்கி ஏவுவதுதான் அந்த 2ஆம் கட்ட புதிய யுத்த நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலின் காரணமாக அமெரிக்காவினுடைய ஏவுதளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளவே இஸ்ரேலுடைய மத்திய பகுதி, தெல்லவியுடைய பெரிய தெல்லவி என்று சொல்லப்படுகின்ற பகுதி, குதுஸ், அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வடக்கு மற்றும் தெற்கு என்று பறந்துபட்ட எல்லைகளின் மீதுதான் இந்த தாக்குதலை இப்போது ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் சேர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக இப்போது ஈரான் தரப்பிலும் சரி இஸ்ரேல் தரப்பிலும் சரி கூறுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. பெரிய தல்லவி மீது மட்டும் 16 ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகி இருந்தது. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவு பாரிய அளவிலான ஏவுகணை மலைகள் பொழிந்ததாகவும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை தாக்குதலில் இப்போது மேற்கொள்ளப்படுவதாக சொல்றாங்க. அப்படிதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் பரப்பிலே ஏவுகணையில் வெடித்து அதிலிருந்து குண்டு மலைகள் பொழிகின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. ஒவ்வொரு குண்டும் 5 கிலோ எடையுள்ளதாக சொல்லப்படுவதோட ஒவ்வொரு ஏவுகணையும் 2000 கிலோகிராம் எடையுள்ள வெடி மருந்துகளை தாங்கி வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் ஒரே கட்டிடமோ ஒரே இலக்காக இல்லை, மாறாக பறந்துபட்ட வகையில தான் குண்டு மலைகளை பொழிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதனால இதனுடைய சேதாரங்கள் அதிகமாக இருப்பதாகவும் உயிர் சேதங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கட்டிடங்களுக்கும் ஏனைய வளங்களுக்கும் அதிகமான சேதங்கள் உண்டு பண்ணுவதாகவும் இவருடைய ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள், அதே போல தொழிற்பேட்டைகள் மற்றும் வங்கி நிறுவனங்கள் என்ற பல்வேறு மிக முக்கியமான தளங்களின் மீது தான் இந்த ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்கள் மீதும் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் இணைந்து ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டதில் ஈராக்கில் இருக்கின்ற அர்பில் பிரதேசத்தில் இருக்கின்ற ஹரீர் என்ற இராணுவ தளமும், அதே போல குவைட்டில் இருக்கின்ற அலி அல் சாலிம் மற்றும் ஆரிஜான் ஆகிய 2 அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களும் பலத்த சேதங்களுக்கு இலக்காக இருப்பதான செய்தியையும் இப்போது அமெரிக்காவுடைய இராணுவ தரப்புல அறிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வாது சாதிக்குடைய 54வது அலைக்கு இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத சிஜில் என்று சொல்லப்படுகின்ற மிக மூர்க்கத்தனமான ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கு. இப்போது இஸ்ரேலுடைய முழு நகரங்களும்
தீக்காடாய் மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலை இந்த யுத்தத்துல மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் இப்போது இஸ்ரேலுக்கு உண்டு பண்ணியிருக்கிறது என்பதுதான் இப்போது உலக அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுகின்ற விடயம். இதுக்கிடையில மரத்தால விழுந்தவன மாடு குத்துற கதை மாதிரி மிகப்பெரிய நம்பிக்கையோட இருந்ததுதான் அயன் டோம். அதில் இருக்கின்ற ஏவுகணைகள் ஈரானுடைய அனைத்து ஏவுகணையும் தட்டி வீழ்த்திடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தவங்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு இடி வந்து விழுந்திருக்கு. அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்கின்ற பாதுகாப்புக்காக பயன்படுத்துகின்ற ஏவுகணைகள் இப்போது பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் பாரிய அளவில் அதுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் அமெரிக்காவுடைய அதிகாரிகளிடம் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்லி புலம்பியிருக்கின்ற செய்தி சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஆனால் இதே பிரச்சனை இஸ்ரேலுக்கு வருவதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு அதே பற்றாக்குறை வந்ததாக கடந்த காணொலியில் நாங்கள் பேசியிருந்தோம். மற்றவர்களுக்கு நாடு முழுக்க வந்து எமது ராணுவ தளங்கள் மீது பல்வேறு தாக்குதலை மேற்கொள்றாங்க. அதை தடுக்கிறதுக்கே நம்மளுக்கு வழி இல்லை. இதுக்கு உங்களை எவ்வாறு ஐயா காப்பாற்றுற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் தட்டி வீழ்த்துறதாக இருந்தால் அவங்களுக்கு 3 ஏவுகணைகள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 50 ஏவுகணையை ஈரான் ஏவிட்டா அவங்களுக்கு அதை தட்டி வீழ்த்துறதுக்கு மட்டும் 150 ஏவுகணைகள் தேவைப்படுது. இப்படி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இப்போது வந்து விழுந்திருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்காவது ஏவுகணைகள் வாங்குறதுக்கு பணத்தை திரட்டலாம் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் பணத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இருக்கிற பணத்துல உங்களுக்கு தந்து உதவியாச்சு, இதுக்கு மேல பணம் தருவதற்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சிலிருந்தும் 1 பில்லியன் இஸ்ரேலிய நாணயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சையாக எடுத்து இப்போது வந்து எங்காவது ஏவுகணைகளை வாங்கி குறைஞ்சது அடிக்காட்டியும் பரவாயில்லடா, வர்ற தலைக்கு மேல விழப்போகின்ற ஏவுகணை தட்டி வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் ஏவுகணைகளை வாங்குகின்ற ஒரு ரகசிய உடன்படிக்கையும் இப்போது இஸ்ரேலுடைய இராணுவம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சு செய்து வருவதான செய்தியும் சர்வதேச ஊடகங்களில் கவனத்தை ஈர்த்திருந்தது. இப்போது பல்வேறு பொருளாதார நெருக்கடியும் அங்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு ஓடி போயாச்சு, இதுக்கு மேலே இங்கே வாழ முடியாதையா, உங்களோட பிரச்சனையாவது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு பணமும் தேவையில்லை பதவியும் தேவையில்லை, நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை விட்டு நிறைய முதலீட்டாளர்கள் வெளியே போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற நிறுவனங்களில் கூட 50 பேருக்கு அதிகமாக வேலை செஞ்சிடாதுங்க, அவனுக்கு விட்ற ஒவ்வொரு ஏவுகணை வந்து விழுந்தா உயிர் சேதங்கள் பயங்கரமாக இருக்கும், அதனால 50 பேருக்கு குறையத்தன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பணியாட்களையும் குறைச்சதுனால நிறைய நிறுவனங்கள் மூடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இப்போது இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுடைய மர்மமான நிலை குறித்து இப்போது முதன்முறையாக ஈரானுடைய தரப்பில் இருந்து ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. புரட்சிகர காவல் படையினுடைய ஊடக அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அவருடைய வீட்டின் மீது நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதிலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகு சத்தத்தை காணோம், ஒன்று அவர் உயிரிழந்திருக்க வேண்டும் அல்லது குடும்பத்தோடு எங்காவது ஓடி ஒளிந்திருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை உயிரோடு இருந்தால் நாங்கள் விடுவதாக இல்லை, உலகத்தில் எந்த எல்லையில் நின்றாலும் கண்டுபிடித்து அவரை பணிதிப்பதை எமது ஒரே இலக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சபதமாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு எந்த ஒரு ஊடகங்களிலும் அவர் தோன்றவில்லை. கடந்த காலங்களில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே போல அவருடைய மகன் அடிக்கடி அவர் சார்ந்த கருத்துக்களை வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தளங்களில் அடிக்கடி பதிவேற்றம் செய்து வருவாரா. இப்போது மகண்ட சத்தத்தையும் காணும், பதிவுகள சத்தத்தையும் காணும், தந்தையும் காணும், அதனால இறந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு விஷயமும் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகு குறித்து இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. இந்த அறிக்கையில மிக முக்கியமான மற்றும் ஒரு கருத்தையும் ஈரான் தரப்புல சொல்லியிருந்தாங்க. தேய்மான யுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னடா தேய்மான யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் வந்து நாடு பிடிக்கிறதோ ஆக்கிரமிப்பு கொள்வதையோ கருத்தில் கொள்ளாது, மாறாக நீண்ட நாள் யுத்தம் செய்வதனால அந்த எதிரி நாட்டினுடைய வளங்களை அழிப்பதும் அவங்களை பலவீனப்படுத்துவதும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை உண்டாக்குவதும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துவதும் மனநலவுல அவங்களை வீழ்த்துவதும் தான் இந்த தேய்மான யுத்தம் என்று சொல்லப்படுது. இப்போது ஈரான் அந்த யுத்தத்துக்குள்ள போயிருப்பதாகத்தான் இப்போது அவங்களுடைய அறிக்கையை சொல்லுது. இந்த யுத்தத்தில் வெற்றியும் தோல்வியும் எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு பொறுமையை இழந்து தமது வளங்களை இழந்து இராணுவ தளவாரங்களை இழந்து நெருக்கடிக்கு ஆளாகி விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி நிலை குலைஞ்சு போறாங்களோ அவங்க இந்த யுத்தத்துல தோற்றதாக கருதப்படுவாங்க அப்படின்றதுதான் இப்போது தேய்மான யுத்தத்தினுடைய பொருளாக கொள்ளப்படுது. இந்த தேய்மான யுத்தத்தினுடைய மூலதனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று எதிரினுடைய வளங்களை அணிப்பது, இரண்டாவது நிதிச்சுமையை உண்டு பண்ணுவது, மூன்றாவது பொறுமையிலிருந்து பின்வாங்கிறது. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது ஈரான் செய்ய நினைக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தான் அந்த ஊடக அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயம். இது குறித்து 2 தினங்களுக்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த யுத்தத்தை நான் பொறுப்பேற்பதற்கில்லை, எனக்கும் இந்த யுத்தத்திற்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஆரம்பிச்சு வச்சது மட்டும்தான் எனது பணி, அதுக்கு பிறகு உள்ள விவகாரங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முழு பொறுப்பையும் தன்னுடைய மருமகன் ஜரத் குஷ்னர் மற்றும் அவருடைய ஆலோசகர் இஸ்டு விட்கோஃப் ஆகியோர் தள்ள கட்டி விட்டாரு. இது ஒரு யுத்த வெற்றியாக அவருக்கு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? வீரண்டா, சூரண்டா, உலக அரங்கில சமாதானத்தை உண்டு பண்ணிட வேண்டாம், உலகத்துக்கு அச்சுறுத்தல ஈரான சோடியை முடிச்சுட்டேன்னா எனக்கு அடுத்த நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டியிருப்பாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்துக்கு நான் பொறுப்பில்லை, ஆரம்பிச்சது நான் தான், அவர்களுடைய தேவைக்கு ஆரம்பிச்சு வச்சேன், இதுக்கான சேதாரங்களுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லுகிற இடத்துல எதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்துல நிச்சயமாக பயங்கரமான அடியை வாங்கி பிடிக்கவும் முடியல, தொடரவும் முடியல, போதன சாமி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு யுத்தம் முடிவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதியான சூழ்நிலை உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.